ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறது தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கிறோம். நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, நீங்க டிஸ்பிளேல பார்க்கலாம். இந்த நம்பருக்கு நீங்க எப்போ வேணாலும் பார்த்தீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாம ரெடியா இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரவுண்ட் 2ல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இன்டிமேஷன், அதாவது ரவுண்ட் 1ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டி புதுசா ஓபன் பண்ண அந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நேற்றுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து நமக்கே கொடுத்துருந்தாங்க. அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா, பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா அதை பத்தி சொல்லலாம். அதாவது இந்த கன்னியாகுமரி மிஷன் அப்படின்னு சொல்லி என்ன பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சவுத் எண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு புதுசா ஓபன் பண்ணியிருந்தாங்க. இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இடமும் கிடைச்சிருந்துச்சு. சரியா, சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருந்துச்சு. இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த யூனிவர்சிட்டி கட்டின இடம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும் போல. சரியா, அதை பத்தி நமக்கு வந்து அந்த அப்டேட் வந்து நம்ம அது அவங்க தான் பாத்துக்கணும். அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்ப டிஸ்பிளேல நீங்க பாத்துட்டு இருக்கலாம். இந்த மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, அதாவது அந்த நிலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளமான ஒரு இடத்துல கட்டியிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரவுண்ட் 1ல இது வரைக்கும் நீங்க வந்து சீட்ஸ் வந்து மேபி கிடைச்சிருந்துருக்கலாம். அதை அப்படியே வித்ட்ரா பண்றாங்க. சரியா, அந்த சீட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து 100 சீட்ஸ் வந்து இருக்கு. சரியா, அந்த 100 சீட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கவுன்சிலிங்ல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ரவுண்ட் 2க்கு ஏற்கனவே நம்ம வந்து குறையும் நம்ம நினைச்சிட்டே இருந்தோம். நான் ஏற்கனவே நம்ம என்ன பண்றது பார்த்தா சொல்லியிருந்தோம். அதாவது ரவுண்ட் 2ல குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 7 மார்க்காவது வந்து பாத்தீங்கன்னா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம வீடியோ போடணும். ஆனா இந்த 100 சீட் வந்து போறப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 2ல அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்ன உருவாக்க போகுது. சரியா, ஆனா இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்துச்சு. அந்த யூனிவர்சிட்டி பேரை சொல்ல, லாஸ்ட் இயர் இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஆனா அவன் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரவுண்ட் 3 அதே மாதிரி மாப் ரவுண்ட் இந்த ரவுண்ட்ல நீங்க எடுத்துக்கலாம்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த மாதிரி கூட இந்த சீட் வந்து பின்னாடி வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்குள்ள இந்த பிரச்சனைகள்லாம் முடிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த சீட்ஸ் வந்து ரவுண்ட் 3க்கோ இல்ல மாப் ரவுண்டுக்கோ வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சரியா, அதனால எப்படி வேணாலும் நடக்கலாம். அல்ல இல்லாட்டி அந்த சீட்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியில நம்ம வந்து அட்மிஷனே போட முடியாத அளவுக்கு மாறலாம். அப்படி போட முடியாத அளவுக்கு மாறுச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கும். அதனால ரொம்ப சுதாரிப்பா ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு இந்த ரவுண்ட் 2 நீங்க அட்டன் பண்ணுங்க. ஏன்னா திரும்ப சொல்றேன், ரவுண்ட் 2ல நம்ம வந்து என்ன சரியா சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு சரியா நம்ம வந்து காலேஜுக்கு உள்ள போகல அப்படின்னா இது வந்து பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நமக்கு உண்டு பண்ணும். அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்னொன்று பாத்தீங்கன்னா இன்னமும் நிறைய டீம் யூனிவர்சிட்டியில ரிப்போர்ட் பண்ணாம இருக்காங்க. நம்ம டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணியும் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அதாவது ஹைஃபையா நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கேட்கறாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னமும் ரிப்போர்ட் பண்ணாம தான் இருக்கிறாங்க. சரியா, அப்ப ஆல் இந்தியா கவுன்சிலிங்கோட அந்த ரவுண்ட் 2 அந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து வெளியே வரும்போது தெரியும் எவ்வளவு பேர் வந்து ரிப்போர்ட் பண்ணல, எவ்வளவு சீட்ஸ் வந்து டீம் யூனிவர்சிட்டியில இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதனால ரொம்ப சேஃபா நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா நீங்க குறைவான மார்க் இருக்கீங்க அப்படின்னா என்ஆர்ஐ லேப்ஸ்ல என்ன ஈஸியா நம்ம எடுத்துக்கலாம். அதாவது எவ்வளவு அமௌண்ட் நம்ம குறைச்சு உங்களுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு என்ஆர்ஐ லேப் சீட்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்க எப்ப வேணா நீங்க நம்ம தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். சரியா, இதை பத்தின டீடைல்ஸ் வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்போம். அதனால கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.